Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 5 வந்து பார்க்க போகிறோம். சாப்டரோட நேம் ஈரு உயிர்கள். இந்த சாப்டரை நம்ம 2 பார்ட்டாக வந்து பார்க்கலாம். இது பார்ட் 1. நம்ம அங்கே வவல்ஸ் படிக்கிறப்ப, உயிரெழுத்துக்கள் படிக்கிறப்ப ஐ சவுண்டும் அவு சவுண்டும் படிச்சிருக்க மாட்டோம், கரெக்டுங்களா? அதை தான் பார்ட் 1ல் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஐ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆ கூட்டல் இ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 2 உயிர்கள் சேர்ந்துருக்கு இல்லையா? இதை வந்து எப்படி குறிக்கிறது அப்படின்னா இப்படி குறிக்கணும், ஐன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வவல்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஓகேங்களா? அதாவது முதலிடம். ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அவு. இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஆ கூட்டல் உ, அவுன்னு சொல்லிட்டு. இது வந்து தேர்ட் பிளேஸ், ஐக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து எழுதணும், ஓகேங்களா? செகண்ட் பிளேஸ் கிடையாது. ஐன்றது ஃபர்ஸ்ட் பிளேஸ், அவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ், ஓகேங்களா? இது இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குறிக்கணும். இதுதான் சைன். ஐக்கு வந்து இப்படி, அவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து குறிக்கணும். வார்த்தைகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பை. இந்த வேர்டு எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். இப்பு கூட்டல் ஐ, பை. இப்பு வந்து எழுதணும். ஃபஸ்ட் பிளேஸில் எழுதுறதா, செகண்ட் பிளேஸில் எழுதுறதா, தேர்ட் பிளேஸில் எழுதுறதான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ வந்திருக்கு, ஓகே இல்லையா? ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் எழுதணும். இப்புக்கு அப்புறமா வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல ஐ மார்க் பண்ணிடணும், ஓகே. அதே மாதிரி தான் தை. த ஐ, தை. மை, இது எப்படி எழுதுது பாருங்க. ம ஐ, மை அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே அவு பார்க்கலாம். கௌரி. இக்கு கூட்டல் அவு கூட்டல் இரு கூட்டல் இ. இதில் வந்து இக்கையும் இறையும் எழுதணும். அவு வந்திருக்கு. அப்போ க ரி. கவு இந்த இடத்துல மார்க் பண்ணணும், ரி இந்த இடத்துல மார்க் பண்ணணும், ஓகே. இடைப்படும் உயிர்கள் மாதிரி அவு. தேர்ட் பிளேஸ் வவல்ஸ் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது இ உ, அதுக்கப்புறமா அவு நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ கௌரி இது வந்து ஹாரிசன்டல் ஸ்டோக்குன்றதால ரெண்டாவதாக வர மெய்யெழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா துருதி லைனில் வந்து எழுதியிருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி மௌலி. இது எப்படி எழுதுறது பாருங்க. மௌலி. இந்த இடத்துல அவு மார்க் பண்ணுறோம், இந்த இடத்துல லீக்கு ஈ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம், மௌலி. அதே மாதிரி மௌனி. இது எப்படி எழுதுறது பாருங்க. ரெண்டுமே ஹாரிசான்டல் ஸ்டோக் தான், அதனால ஆங்கில நிலையில் எழுதிடுறோம். மௌ நீ இப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறோம், ஓகேங்களா? எழுதுறதுக்கு வாட்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சேர்த்தே நம்ம வந்து எழுதிடலாம். ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம வந்து சேர்த்து எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கும். இது எப்படி எழுதுறது பாருங்க. ஐ எண்ணு து, ஐந்து. என்ன பண்ணியிருக்கேன், ஐ கூட எண்ணெய் சேர்த்து வந்து எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி காலை. இது பாருங்க, கா லை. ஐ வந்து சேர்த்து எழுதிட்டேன் இல்லையா? வவ்வல் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணணும். இது காலை. அதே மாதிரி கை. கை, கா ஐ, கை. பாறை. பா ரை, பாறை. இப்படி எழுதக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா எழுதலாம். இப்படி எழுதக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா எழுதலாம். இப்படி எழுதக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா எழுதலாம், தப்பு கிடையாது, ஓகேங்களா? அதே மாதிரி ஐந்துன்றத இப்படி எழுதக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா எழுதலாம். ஆனால் இப்படி சேர்த்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்த உடனே நம்ம காலைன்னு படிச்சிடலாம், கைன்னு படிச்சிடலாம், பாறைன்னு படிச்சிடலாம், ஓகேங்களா? சேர்த்து எழுதுறதால பிளேஸ் பார்க்கக்கூடாது. எதுனா தேர்ட் பிளேஸில் இருக்கிற மாதிரி முடிவில் எழுதிருக்கீங்க, அப்படி கிடையாது. சேர்த்து எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கிறதால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சேர்த்து எழுதுறோம், ஓகேங்களா? அதே மாதிரி புக்கில் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, மிகை அப்படின்னு சொல்லிட்டு. மீ கை. திரும்பியும் சொல்கிறேன், இப்படி எழுதக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுதலாம், தப்பு கிடையாது. ஆனால் சேர்த்தே நம்ம வந்து எழுதலாம், ஈஸியாக இருக்கும், எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்குன்றதுக்காக, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஐ அவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து எழுதுகிறப்ப ஒரு சில இடத்துல பாதி தான் வந்து எழுதுவோம், எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம்பால். இதில் பாருங்கள், ஐ இருக்குது, இம்பா இருக்குது, ஆ இருக்குது, இல் இருக்குது. இம்பா எழுதணும், அப்புறம் இல்லை எழுதணும். எந்த பிளேஸில் எழுதுறது, ஃபஸ்ட் பிளேஸில் எழுதுறது. ஐ இந்த இடத்துல எப்படி எழுதுறேன்னா இவ்வளோ தான் எழுதுறேன், ஓகே. அதுக்கப்புறம் இம்பா எழுதிட்டு அப்புறம் எல் எழுதிடுறேன். இந்த ஆக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஐ வந்து பாருங்கள், வெறுமனே இந்த ஒரு கோடு மட்டும் தான் எழுதியிருக்கேன், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எழுதலை, கரெக்டுங்களா? அதே மாதிரி ஐயாறு. இந்த வேர்டு பாருங்கள்,
ஐ யா ரு, ஐ யா ரு. இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐ இவ்வளோ தான் எழுதியிருக்கேன், இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எழுதலை. இந்த மாதிரி எழுதுறதுக்கு வாட்டமாக எழுதுகிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே இது மட்டுமே வந்து எழுதிக்கலாம், ஐன்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஔவை பாருங்க, இதில் ஔவும் இருக்குது ஐயும் இருக்குது. அவ் போட்டு ஐக்கு வந்து வெறுமனே இந்த கோடு மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஓகே, புக்கில் நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஐ கூட மா, இம்பா, யா, இல்லைனா ரா, ரா மேல் நோக்கி எழுதுகிற ரா, அதுக்கப்புறமா அவு கூட சேர்ந்து வரப்ப. ஓகே, நம்ம வந்து வெறுமனே ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டுக்கலாம், எய்தர் இப்படியோ இல்லைனா இந்த மாதிரியோ வெறும் கோடு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ ஐமா சேர்த்து எழுதுகிறப்ப இப்படி எழுதுவோம், ஐம்பா சேர்த்து எழுதுகிறப்ப இம்பா வந்து அழுத்தி எழுதணும் மாவை. ஐ யா சேர்த்து எழுதுகிறப்ப இப்படி, ஐரா எழுதுகிறப்ப இப்படி எழுதுவோம் ஐரா. அவு கூட சேர்த்து எழுதுகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவு எழுதிட்டு இப்படி வெறுமனே இந்த கோடு மட்டும் தான் நம்ம வந்து எழுதுவோம். இப்படி சேர்த்து எழுதுகிறப்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வெறுமனே இந்த கோடோ இல்லைனா இந்த கோடோ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதோட பார்ட் 1 வந்து முடியுது. பார்ட் 1க்கு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி 14 ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லைன்ஸ் எழுதி பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா 3 லைன்ஸ் வந்து எழுதுங்க. ஓகேங்களா, இதோட பார்ட் 1 வந்து முடியுது. நம்ம ஈருயிர்கள் சாப்டர் பார்ட் 2 அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.